இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எலி, கபிலனோட அம்மாவும் ரித்திகாவும் பேசுறத நினைச்சு கவலைப்பட்டு இருப்பேன்னு நினைச்சா, ஆனா உன் முகம் அதுக்கு ஆப்போசிட்டா பிரைட்டா இருக்கு. என்ன விஷயம்? அவங்க என்ன திட்டுறது என்ன புதுசா? வழக்கமா நடக்கிறது தானே. ஓ பாருடா, பழகிருச்சுல்ல. சரி அதெல்லாம் விடு. இப்ப நீ எதை நினைச்சு சந்தோஷமா இருக்க? அக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணி விட்டாங்களே, அத நினைச்சா? இல்ல, அதுக்கெல்லாம் இல்ல. அப்புறம் வேற எதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்த சொல்லு. நீங்க மாமாவை கவனிச்சீங்களா? அவரோட நடவடிக்கையும் நம்மள பார்த்த பார்வையும் டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெயில் மேட்டர்ல இருந்து மாமாவுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சம்பந்தமே இல்லாம கேஷுவலா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐலி, நீ சொல்றது ஒன்னும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன அவருக்கு நான் அவரோட மகன் தான் சொன்னத அவரு பொய்ன்னு நினைச்சிருந்தாலோ, இல்ல நம்ம மேல இவ்ளோ நாளா சீரியஸா சந்தேகப்பட்டிருந்தாலோ, இப்ப நீ சொன்ன விஷயத்தை வச்சு நாம சந்தோஷப்படலாம். ஆனா அவருக்கு நான் அவரோட மகன் தான் கன்ஃபார்மா தெரியுமே. அப்படி இருக்கிறவரு நம்மள நல்ல விதமா பாக்குறது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது இல்ல? சரி, அப்படியே இருந்தாலும் இவ்ளோ நாள் நாம இருந்ததுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் சேஞ்ச் தெரியுதுல்ல. அப்போ நம்ம உண்மையை நிரூபிக்கிறதுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். நாம அதை நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. என்ன? நம்ம இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ணி அவர் உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிற? அதான் அவர்தான் என் அப்பான்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கு, நான் தான் ஒரு மகன் அவருக்கும் தெரியும். இதுக்கு மேல எதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லாம எல்லாரும் முன்னாடியும் என்ன ஒரு மகன்னு சொல்ல வைக்கணும்? ஏன் சிவா இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க? யார் சொன்னது அவருக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு? உங்க மேல அக்கறை இல்லாமதான் வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாரா? நாம எல்லாரும் முன்னாடியும் அவரு வாயால உங்களை அவரோட மகன்னு சொல்ல வைக்கிறோம்னு சொன்னதுக்கும் காரணம் அவர் தானே. அவர் அப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் சொல்லி இருந்தா போதுமே. அவர் அப்படி பண்ணதால தானே நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா போச்சு. நீங்க எதுக்கும் தயங்காதீங்க, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். கண்டிப்பா மாமா அவரோட விருப்பத்தோட எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவரோட மகன்னு சொல்லுவாரு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சரி ஐலி, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நானும் நல்லதே நடக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட்.